வணக்கம். இன்னைக்கு ஒரு குறுங்கதை சொல்ல ஆசைப்படுறேன். இதுவும் வாசகசாலையுடைய 100வது இணைய இதழ்ல இருந்து தான் படிச்சேன். தயாஜின்றவர் எழுதியிருக்காரு. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். தொடங்கும் போதே 2 கதாபாத்திரங்களை காட்டுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கிறத சொல்லிட்டு வராங்க. அவனால் சிரிப்பை அடக்க முடியலை, அவளால் அழுகையை அடக்க முடியவில்லை. 2 பேரும் கடைசியா பார்த்து கொள்ளும் தேதி குறிப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு கொடுத்த எல்லா பொருளையும் அவன் எடுத்து தேடி எடுத்து எரிச்சு குளிர் காய்கிறான். அவன் அவன் கொடுத்த எல்லா பொருளையும் ஒவ்வொன்னா தொட்டு பார்த்து கண்ணீரோட பாக்குறான். முதல்ல இவனுக்கு வாங்கி கொடுத்த கடிகாரத்தை உடனே போட்டு உடைச்சிட்டு புதுசா ஒண்ணு கட்டுறான். இனிமே எல்லாம் புதுசு அப்படிங்கிறான். அவளோ இவன் வாங்கி கொடுத்த கரடி பொம்மைய தடவி கட்டி பிடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நண்பர்களையும் அவன் அழைச்சு போன் பண்ணி பேசுறான். சந்தோஷமா இருக்கிறதா காட்டிக்கிறான். தன்னுடைய மகிழ்ச்சிய வெளியில போன் பண்ணி காட்டுறான். அவ அவளுடைய நண்பர்கள்லாம் அழைச்சு இவன் வெள்ளை முகம் காட்ட முடியாது அப்படின்னு நொந்து போய் பேசுறான். அவன் என்ன செய்யறான், சமூக ஊடகங்கள்ல புது புது படங்களா போடுறான். ஒவ்வொன்னா போட்டு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி எல்லாமே பதிவிட்டுக்கிட்டே வரான். அவளோ ஏதாச்சும் ஒரு போட்டோ போட்டு சோக பின்னணி இசை ஒலிக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ 2 பேரும் கடைசியா அன்னைக்கு கோர்ட்ல பார்த்து டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இனிமே நம்ம சந்திக்க போறதில்ல அப்படின்னு. 2 பேரும் வெளியேறி வர்றாங்க கோர்ட்ல இருந்து. வந்ததும் நல்ல வெயில், வாகனத்துல ஏறி அமர்ந்தார்கள் அப்படின்னு காட்டுறாங்க. அவங்க தனித்தனி வாகனத்துல உட்காந்து கார் ஏசிய போட்டதும் அவனுக்கு அப்பதான் வருது, அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. அது வரும்போது அவனுக்கு கை நடுங்கிருது. ஐயோ, அடுத்து என்ன செய்ய போறோம்? அதே கேள்வி அவளுக்கு வருது. அவள் சந்தோஷமாயிடுறான், மகிழ்ச்சி அடைஞ்சிடறான். இப்ப அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை, அவனால் அழுகையை அடக்க முடியலை அப்படின்னு கதையை முடிச்சிட்டாரு எழுத்தாளர். சிறப்பு, சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப அருமை. ஏன்னா ஒரு ஆண் தனக்கு துணை, ஒரு டிபெண்டன்ட், ஒருத்தர் ஒத்தாசைக்கு இருக்காங்கன்ற வரைக்கும் எல்லா ஆட்டமும் ஆடிக்கிட்டு இருக்கிறான் மகிழ்ச்சியா. ஆனா இல்லைன்னு தெரிஞ்ச ஒரு நிமிஷத்துல நொறுங்கி உடஞ்சு விழுந்துடுறான். அதே பெண் யாரும் இல்ல முடிஞ்சுன்னு போனாலும் தன் வலுவானவள் சக்தி அப்படின்னு காமிச்சிடுறான். அதனால அவளால் சிரிப்பை அடக்க முடியல, அவனால அழுகையை அடக்க முடியலன்னு கதையை முடிச்சிட்டாரு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப சின்ன குறுங்கதை தான், நீங்களும் வாசிச்சு பாருங்க. மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.